Hi friends, welcome to our channel Mr. and Mrs. RK Creations. நம்ம சேனலை தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா எக் முகலாய பரோட்டா எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இன்கிரீடியன்ட்ஸ், அதாவது தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். பரோட்டா மாவு செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், மைதா மாவு 1 கப், எண்ணெய் 2 தேக்கரண்டி, தண்ணீர் 1 கப். ஸ்டஃபிங்க்கு நம்ம கேரட், ஆனியன்ஸ், சில்லிஸ், கார்லிக், கொரியாண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எக் 5லேருந்து 8 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வகையை தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல நம்ம எக் முகலாய பரோட்டா எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஸ்டஃபிங்க்கு 8 முட்டையை உடைச்சி எடுத்துட்டு நல்லா அதை பீட் பண்ணிக்கலாம் பீட்டர் வச்சு. அதில் நறுக்கின வெங்காயம், நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், துருவின கேரட், அரிஞ்சு வச்சிருக்க பூண்டு, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கணும். நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரோட்டா மாவு எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, அதோட 1 தேக்கரண்டி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம 2 ஸ்பூன் சூடான நெய் இல்லை ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பரோட்டா மாவுலேயும் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி தேவைக்கேற்றாப்புல ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கணும். மாவு பரோட்டா மாவு நல்லா சாஃப்ட் கன்சிஸ்டன்சி, சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம். அதை நல்லா பரோட்டா மாவை பசைஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். ஒரு காட்டன் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் ஒரு 30 மினிட்ஸ். இப்போ நம்மளோட டஃப் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பரோட்டா மாவு தேய்க்க போகிறோம். இந்த மாவு திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். மாவோட எட்ஜஸில் நம்ம மைதா மாவு தண்ணியில் கலந்தோ இல்லை வெறும் தண்ணியை வச்சு நல்லா சீல் பண்ணுறதுக்காண்டி டேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பரோட்டா மாவில் ஆட் பண்ணிக்கிறோம். பரோட்டாவில் இதில் எக்ஸஸாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம இப்போ அதோட எட்ஜஸ் எல்லாத்தையும் சீல் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பில் தோசை கல்லில் மிதமான ஹீட்டில் வச்சுட்டு
நம்ம பரோட்டாவை சுற்றி 4 திசையிலையும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அது 2 பக்கமும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு, நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். தேவைக்கு ஏற்றாப்புல எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் முகலாய பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எக் முகலாய பரோட்டா சும்மாவும் சாப்பிட்லாம், இல்லை சைடாக டொமேட்டோ கெச்சப் வச்சும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்ம சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆர்கே கிரியேஷன்ஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.